ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக் ஏதாவது ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு அகென்ஸ்டாக நம்ம கார்த்தி இவங்க கண்ணி வைக்கிற நேரத்தில் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுதாங்க டிவோர்ஸ். அந்த டிவோர்ஸ் விஷயத்தை நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் எல்லோரும் முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் இது ராஜராஜனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நம்ம கார்த்திக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொன்னதுனால கார்த்தி இதை நான் பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக நான் உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனுக்கு வாக்குறுதி கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம வக்கீலை வர சொல்லியிருப்பாங்க. வக்கீலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மயில்வாகனம் எல்லாரும் கேட்பாங்க, எதுக்காக வக்கீல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வக்கீல் முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேவதிக்காக நான் டிவோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுவாதி கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் இந்த அநியாயத்தெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கீங்க, இதை கேட்க யாருமே இல்லைன்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியும் நம்ம ரோகிணியும் கேட்குறாங்க. அப்போ நம்ம மயில் வாகனமும் ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்களை மன்னிச்சு இந்த வீட்டுள்ள வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கங்க, இதுக்கு மேலே என்னை பேச வைக்காதீங்க, தயவு செஞ்சு வாயை மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு நீ ரேவதியை கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. ரேவதி கிட்ட நீ எந்த விஷயத்தை பற்றியும் பேசக்கூடாது, அமைதியாக போய் கூட்டிகிட்டு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோகிணியும் வேறு வழி இல்லாமல் ரேவதி கிட்ட போய் கூப்பிட்றாங்க. அம்மா உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. அப்போ ரேவதி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக கூப்பிட்றாங்கக்கா அப்படின்ட்டு. தெரியல ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு விஷயம் உனக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மேன் வராரு வீட்டு வாசலில். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை போய் நம்ம மயில் வாகனம் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவலை நம்ம கார்த்திக் கொடுத்துருப்பாரு. அதுதாங்க டிவோர்ஸ். அந்த டிவோர்ஸை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சின்ன மாப்பிள்ள டிவோர்ஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துலையே ஆடி போயிடுறாங்க. நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு எதிராக இவன் ஒரு விஷயத்த பண்ணுறானே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவுக்கு குழப்பம் ரொம்பவே அதிகமாக ஏற்படுது. இதில் இந்த விஷயத்தை இவன் இவ்வளோ தூரம் பண்ணுறானா, இதில் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இருக்காது, ஏதோ ஒரு சதி வேலையை இவன் பண்ணுறான், அதனால் இவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க மனசில். அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ ஒரு தப்பாக ஒரு விஷயம் நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுதுக்கா அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சந்திரா, இப்போதைக்கு இவன் கையில் நம்ம கையெழுத்து வாங்குறது மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். அதுவும் இல்லாமல் இப்போ அவனே நம்ம வலையில் விழுந்திருக்கான், அதனால் இதை வச்சே அவகிட்ட நான் எப்படி கையெழுத்து வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, பாத்தியா நீ புருஷன்ட்டு ரொம்பவே உருகிட்டே இருந்தல, அந்த புருஷன் என்ன காரியத்தை செஞ்சுருக்கான் பாத்தியா, டிவோர்ஸ் அனுப்பியிருக்கான் உனக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, நான் தான் உனக்கு நல்லது பண்ணுறேன்றது தெரியுதா இல்லையா, பெத்த தாய் என்றைக்குமே உன்னை விட மாட்டா, அது முதல்ல புரிஞ்சுக்க, அதனால் இதில் ஒரு கையெழுத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி தானே நடந்துகிட்ருக்கு, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்ம ரேவதியும் கையெழுத்து போடுறதுக்கு வராங்க. அப்போ ராஜராஜன் மயில்வாகனம்லாம், தயவு செஞ்சு கையெழுத்து போடாத ரேவதி, இந்த பஞ்சாயத்து விஷயத்தில் நடந்தா மாதிரி இந்த விஷயத்தில் நடக்கக்கூடாது ரேவதி, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருமா, எதுக்குமா அப்படி பண்ணுற, கார்த்தி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவு பண்ணலாம், தயவு செஞ்சு போடாதம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சுறாங்க. ஆனால் எதையும் பொருட்படுத்திக்காமல் நம்ம ரேவதி அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஆனால் நம்ம சந்திரகலாவுக்கு மட்டும் அந்த குழப்பம் தீரவே மாட்டுது. இவளும் நார்மலாக எப்பவும் போல் இருக்காளே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இதுக்கு பின்னாடி இவளுக்கும் ஏதாவது சதி திட்டம் தெரியுமோ, அவன் பண்ணியிருக்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதியும் கையெழுத்து போட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம சந்திரகலாவுக்கு அந்த ஒரு பதட்டம் விடவே மாட்டுது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி பண்ண விஷயத்தால் நம்ம ராஜராஜன் ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம
ரேவதி உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க, எதுக்காக ராஜா அப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு மட்டும் நம்ம ரேவதிக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அப்போ தான் ராஜா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ரேவதி, எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு டிவோர்ஸ் பத்திரம் அனுப்பிச்சி வச்சுனே வந்ததா அப்படின்னு சொல்லும்போது, வந்தது, கையெழுத்து போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டுட்டேன். எதுக்குன்னே கேட்கவே மாட்டியா, எதுவுமே கேட்க மாட்டேற அப்படின்ட்டு. நீ எது பண்ணாலும் எனக்கு நல்லது தான் பண்ணுவேன், நீ என்றைக்கும் என்னை விட மாட்டேன்னு எனக்கு உன் மேலே நான் வந்து 100% நம்பிக்கை இருக்குது, என் உயிரே நீ தான், அப்புறம் எப்படி நீ எனக்கு வந்து துரோகம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல, நம்ம ராஜாவும் சரி ரேவதி நீ எதுவும் அதெல்லாம் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வக்கீல் சொல்லிட்டு போகிறாங்க, நாளைக்கு கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் கூப்பிடுவாங்க, எல்லாரும் வந்துருங்க, மறக்காமல் வந்து ரேவதியும் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோர்ட்டில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குன்றத யாருக்குமே தெரியல. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் மனசு ஒத்துப்பட்டு நம்ம சைன் போட்டதுனால டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்தியோட ஆட்டமே ஆரம்பிக்குதுன்ட்டு இவங்களுக்கு தெரியல. நம்ம கார்த்தியை அங்கே போயிட்டு நம்ம ஜட்ஜு கேட்பாங்க, உங்கள் 2 பேருக்கும் வந்து பிரிய சம்மதமா அப்படின்னு கேட்டு. அப்போ தான் நம்ம ரேவதி கிட்ட ஜட்ஜு கேட்கும் போதே ரேவதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இல்லை, அதனால் எங்களை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன இவ ஏதாவது ஒரு அமக்கலம் பண்ணுவா, பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு பார்த்தா இவன் வந்து நம்ம நினச்ச மாதிரியே சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியோட மாஸ்டர் பிளான் என்னன்னு தெரியாமையே வந்து இவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் இவ ஒத்துக்கிட்டாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. ஆனால் இந்த பக்கம் கார்த்தி கையெழுத்து போட்ட மாதிரி போட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரேவதி கூட வாழ தான் விருப்பம், எனக்கு என்னால் வந்து அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது, அவள் தான் என்னோட உயிர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம கோர்ட்டில் ரொம்பவே அதிரடியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சந்திரகலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னடா இது, வீட்டில் கையெழுத்து போட்ட மாதிரி போட்டான், இப்போ வந்து இப்படி பேசுகிறானேன்ட்டு நினச்சேன், இவன் ஏதோ ஒரு உள்குத்தோடு தான் இந்த வேலையை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சந்திரா, உட்கார அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்தி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க நம்ம ஜட்ஜி. என்னப்பா கையெழுத்து போட்டுட்டு ஆனால் வந்து இப்போ வந்து இப்படி சொல்கிற அப்படின்ட்டு. இல்லை மேடம், என்னால் வந்து என் பொண்டாட்டியை பிரிய முடியாது, நான் அவள் கூட தான் வாழ்வேன். ஒரு பக்கம் ரேவதியை என்னால் வந்து அவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி போட்டு கொடுத்த பிளான் தான். நம்ம கார்த்தி ஆல்ரெடி கோர்ட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க. அதனால ரேவதி வந்து இது பண்ணுறாங்க. அப்படி இவங்க 2 பேருமே ஒன்றா பிரிய சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ, இல்லை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ சேர்த்து வச்சுருவாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு இவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம கார்த்தி வந்து ஏன் இந்த பிளானை போட்டாருன்னா, ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங்கில் ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த டைம் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்து காட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒத்து வரலன்னா நாங்கள் பிரித்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அதனால தான் கார்த்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம ரேவதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால ரேவதியை சம்மதிச்சு இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கோர்ட்டில் நீதிபதி இவங்க 2 பேரும் 6 மாதம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து அதில் உங்களால் வந்து உங்களை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்றாங்க. அதனால கார்த்தியும் அந்த நீதிபதி சொன்ன இதுக்கு வந்து தீர்ப்புக்கு வந்து சம்மதிக்கிறாங்க. இதனால வந்து சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலாவையும் இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சா கோர்ட் என்ன இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் ரொம்பவே அதிர்ச்சியாக வராங்க. ஆனால் நம்ம ராஜராஜன் எல்லாருமே சந்தோஷமாக வராங்க. நான் சொன்ன மாதிரி என் மாப்பிள்ளை வந்து ஒரு பிளானை போட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம சந்திராவோட பிளான் இனிமேல் வந்து எந்த விஷயத்துலையும் பழிக்கவே பழிக்காது. அதுவும் கோர்ட்டை மீறி இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனால இப்போ கார்த்தி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்கன்னே சொல்லலாம். இனிமே தான் நம்ம சந்திராவுக்கு நம்ம கார்த்தியை பற்றி புரியும். இது வரைக்கும் நம்ம கார்த்தி ரொம்பவே பொறுமையாக இருந்தாங்க. இதுக்கு மேலே சந்திராவோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட நம்ம கார்த்தி உள்ளே வராங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.